28 நாள் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் மசாலா குக்கியை ஒரு ரெசிபியாக சொல்லியிருந்தாங்க. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்து இதை சாப்பிடும்போது ஜூஸ் பெரிய சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மசாலா ஃபீல் இருந்துச்சு. சீரியஸாகவே டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ரெசிபி லோக்கல் பேக்கரியில் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. இது 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் செஃப்லாம் பண்ணக்கூடிய ரெசிபி. இந்த ரெசிபி தரதுக்கு ரொம்ப யோசித்து அதுக்கப்புறமா தந்துருந்தாங்க. இதை கூட நாங்கள் பேக்கரியில் செஞ்சு பார்க்கல, ரெசிபி தந்து மெத்தடு மட்டும் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த மெத்தடு ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை ஒரு சின்ன மாற்றம் இருந்தனாலும் டேஸ்ட் வித்தியாசமாக மாறிடும். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உப்பு, உரைப்பு, இனிப்பு, ஃப்ளேவர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உடனே செரிச்சிடும். நம்ம அப்படியே மந்தமாக இருந்த மாதிரி இருக்காது, சீக்கிரமாக செரிக்கிற மாதிரி இருக்கும். கிட்ஸுக்கும் ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம். எல்லா டிப்ஸும் நான் உள்ளே கொடுத்துருக்கேன். சைடில் மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மொத்தம் 15 விதமான பொருள் தேவைப்படும். ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை லைட்டாக வானலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கையாலே அப்படியே கசக்குனாலே வந்துடும். அதுக்கப்புறமா சில்லியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் நல்லா பவுடராக இருக்கிற பெப்பராக வேணும். ஜீரகத்தூளும் நல்லா பவுடராக இருக்கணும். இது கரம் மசாலா. இது பால் பவுடர். நீங்கள் நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய பால் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேக்கிங் சோடாக்கு பதில் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டர்ட் பவுடர், உப்பு, மொத்தம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ செய்கிற மாதிரி இருந்தனாக்கி ஏதாவது ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பால் கூட உப்பை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். பால் இவ்வளோ தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். கம்மியாக மீன்ஸ் நம்ம வந்து பதம் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே, பாலே வேண்டாம். பதம் டைட்டாக இருக்குது அப்படின்னாக்கி நீங்கள் பால் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆப்ஷனல் தான் பால். இது ரொம்ப ரிச்சாக இருக்கிற பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி சொன்னால் பாதி டால்டா பாதி பட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் டால்டா பட்டர் அந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் டால்டானா என்ன, அதாவது பிஸ்கட்டுக்குன்னு தனியாக டால்டா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், பிஸ்கட்டுக்குன்னு தனியாக டால்டா இருக்குது. வெளியே கடையில் கிடைக்கக்கூடிய டால்டாலாம் இந்த பிஸ்கட்டுக்கு தயாரிப்பாங்க இல்லையா, அந்த டால்டா வச்சு தான் பண்ணுவாங்க. இது நம்ம வனஸ்பதி சொல்லிட்டு கடையில் வாங்குகிறோம்ல, அது வேறு. பிஸ்கட்டுக்கு கிடைக்கக்கூடிய டால்டா வேறு. அதை மார்ஜின் சொல்லுவாங்க, பிஸ்கட் டால்டா சொல்லுவாங்க, ஷார்டனிங்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இது மேக்ஸிமம் வந்து ஒரு 15 கிலோ பாக்ஸாக கிடைக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய கடையில் மட்டும், அதாவது எசென்ஷியல் கடையில் மட்டும் கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு லூஸில் தருவாங்க. இல்லையா பேக்கரி ஷாப் இருக்கு இல்லையா, அந்த கடையில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லி வாங்கிக்கிடலாம். இந்த ரெசிபி வந்து பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ஃபுல் பட்டர் வச்சு பண்ணுவாங்க. நான் 2ஆக மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக பட்டர் வச்சு மசாலா குக்கீஸ்ன்னு சொல்லி பண்ணுவாங்க. கொஞ்சம் லோக்கலாக பண்ணணும் அப்படின்னாக்கி நீங்கள் அந்த பிஸ்கட் டால்டா இருக்குல்ல, அதையே நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு கிட்ஸ்லாம் சாப்பிடணும் அப்படின்னாக்கி நீங்கள் ஃபுல்லாகவே பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது இனிப்பு பிடிக்காமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டரை போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஐசிங் சுகர் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஐசிங் சுகர் இல்லைங்கிறதுனால சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். சுகர் நல்லா பவுடராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்லுகளாக இருந்தனாலும் அது அங்கேங்கமாக கடிப்படுற மாதிரி இருக்கும். நம்ம பேக் பண்ணி எடுத்த பிறகுமே சில இடத்துல இருக்கும், சில இடத்துல அந்த சுகர் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு 10 நிமிஷம் கிட்ட பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் வந்து ஒர்க்கிங் டேபிளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கையை வச்சு தேய்க்கிறீங்க அப்படி சொன்னால் ரொம்ப சீக்கிரமாக வேலை முடியும். நல்ல கிறிஸ்பினஸாக இருக்கும். இந்த பிஸ்கட்டுமே வாயில் வச்சோன்னே, இந்த சூஸ் பெரியலாம் சாப்பிடும்ல, வாயில் வச்சோன்னே கரைஞ்சா எப்படி இருக்கும், அதே மாதிரியே வாயில் வச்சோன்னே கரைஞ்ச மாதிரி இருக்கும். எவ்வளோத்துக்குள்ளே எவ்வளோ நம்ம பீட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக வாயில் வச்சுனே கரையிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மைதா இருக்கு இல்லையா, மைதா மாவு தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை ஆட் பண்ணும்போது இதில் கொடுத்துருக்க பால் ஃபுல்லாக சேர்த்தா கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த மைதா மாவை எடுத்து வச்சுட்டு இந்த பவுடராக இருக்குல்ல, மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே மாவு கூட போடணும். போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா, சில பொருள் சில இடத்துல சேர்ந்துருக்கும், சில பொருள் சில இடத்துல சேர்ந்துருக்காது. எல்லாம் ஈவனாக ஆகணுங்கிறதுக்காகவே நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம் அப்படி சொன்னால் நீங்கள் வந்து வத்தல் இருக்குல்ல, காஞ்ச மிளகா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மிக்ஸை சலிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அதாவது ஒன்றோட ஒன்று எல்லாம் ஈவன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும். இதில் மெயின் வந்து அந்த பட்டரை பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. அதை நம்ம எந்தளவு பீட் பண்ணுறோமோ அந்தளவு நமக்கு ஒரு வாயில் வச்சோன்னே மெல்ட்டிங்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் பட்டரை மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லை, அதாவது விஸ்க் இல்லை, பிளெண்டர் இல்லை அப்படி இல்லைனாக்கி நீங்கள் நல்லா ஒரு ஒர்க்கிங் டேபிளோ ஏதாவது ஒரு பாத்திரமோ வச்சு அதில் பட்டரை போட்டு கையை வச்சு தேய்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் வந்து கையை யூஸ் பண்ணாதான் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஒரு சப்பாத்தி பதத்துக்கு வரணும். பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பதம் ஒரு கையில் எப்படி அமுக்கிற மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டுனாலே நீங்கள் பால் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு இருந்தால் பால் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த இதில் எடுத்து வச்சுருக்கிற க்ரீன் கலரில் இருக்கிற லீஃபெல்லாம் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மிக்சிங்க்கு பால் தேவைப்படுமான்னு கேட்டால் இல்லை, எனக்கு வந்து பால் இதுக்கு தேவைப்படலை. அதனால் கொஞ்சம் ஒரு 5 ml போல் 5 கிராம் போல் பாலில் வந்து உப்பை கரைக்கணும் இல்லையா, அதனால் உள்ள உப்பை போட்டு கரைச்சி மறுபடியும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே ஃபஸ்ட்டு ஒருக்கா கரைச்ச மாதிரி கரைச்சிருந்தேன். அந்த பாலை நான் தூர ஊற்றிட்டு மறுபடியும் மெஷர்மெண்ட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மாவை போட்டதுக்கப்புறமா ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இது வீடியோக்காக ஸ்பீடாக இருக்குது, ஆனால் நான் ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். பார்த்தாலே தெரியும். நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து பிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி உடஞ்சி வரணும். உடஞ்சி வரலைனாக்கி நம்ம வந்து தப்பாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. அதை பிக்கும்போது உடஞ்ச மாதிரி வரணும். அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி நம்ம ஷேப் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டேபிள் எடுத்துக்கோங்க, இல்லைனா பிளேட்டை கமத்தி போட்டு அதில் வந்து லைட்டாக நம்ம மாவு இருக்கு இல்லையா, மாவை டஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னாக்கி நம்ம அதை வெளியே எடுக்கும்போது அப்போ தான் ஈஸியாக இருக்கும், இல்லைனா ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம வச்ச உடனே கட்டை எடுத்து அழுத்தம்னாக்கி பிஞ்ச மாதிரி வரும். அதனால் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருட்டும் போது மாவு வந்து கட்டையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலேயும் பவுடர் லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும். சில டைம் மாவு உருட்டனாலே கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்கெலாம் ஈஸியாக தான் இருந்த பட்டர் குக்கி இந்த குக்கிக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி மாவை மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அடித்து தூவுற மாதிரி தூவிக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருட்டும் போது மாவு வந்து இந்த கட்டையில் தொடாத மாதிரி இருக்கும். ஒரே ஷேப், அதாவது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ஈவனாக உருட்டி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கட்டர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. எந்தாவது ஒரு மூடி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியான மூடியை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட்டர் வச்சு கட் பண்ணாமல் கையில் கிடைக்கக்கூடிய மூடியை வச்சு ஷேப்பை அழகாக எடுத்துகிட்டேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எடுக்கும்போது ஒரு சட்டாப்பை ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையை வச்சு எடுக்கும்போது உடஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு. நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணும்போது 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இதோட டைமிங் வந்து 15 to 20 வரை பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். 180 டிகிரியில் 10 மினிட் ப்ரீஹீட் போட்டதுக்கு அப்புறமா என்னோட ஓடிஜியில் 20 மினிட் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்து, ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக கம்மியாக தான் இருந்த மாதிரி இருக்கும், ஹீட் கம்மியாக இருக்கும். அதனால் 20 மினிட் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்து, நீங்கள் 15 மினிட் ஆகிட்டுனாலே செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பேக் ஆகிட்டுனா ஒரு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஸ்மெல் வந்துட்டு அப்படின்னாலே கரெக்டாக பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த குக்கி உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இந்த சுகர் பிடிக்காதவங்களுக்கு இந்த குக்கியை கொடுத்து ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் பேக்கிங் ஜர்னியில் இது ஒரு நியூ ரெசிபியாக கூட இருக்கும். இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு சொதப்பல் விஷயம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் செய்யும்போது எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தனாக்கி நீங்கள் மைதாக்கு பதில் கோதுமை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு போங்க. பாய்.